உலக்கையில அந்த அரிசியை போட்டு குத்துவாங்க. அது மாதிரி அம்பாள் யுத்தகலம் புகுந்தானா அந்த ஒவ்வொரு அசுரர்களையும் எதிரிகளையும் நெல்ல போட்டு புடைக்கிற மாதிரி தன்னுடைய தண்டத்தினால அம்பாள் புடைச்சி எடுத்துருவாராம். அதனால்தான் அவளுக்கு தண்டநாதான்னு பெயர். உலக்கை அம்பாளுக்கு பிரதான ஆயுதமாக இருக்கிறது. அதே மாதிரி ஏற்கலப்பை, எந்த அளவுக்கு அம்பாள் ஒரு உக்ரஸ்வரூபிணி, ரக்ஷாஸ்வரூபிணி, அதாவது கோபமான பாதுகாக்கக்கூடிய ஒரு கண்டிப்பான ஒரு அம்பாளோ அதற்கு மாறான தன்மையும் அம்பாள் கிட்ட உண்டு. ஏற்கலப்பைங்கிறது விதை விதைத்தல். ஒரு மனசுக்குள்ள ஒரு நிலத்துக்குள்ள ஒரு சொல் விதைக்கக்கூடிய அந்த தன்மை, நிலத்துக்குள்ள நெல்ல விதைக்கக்கூடிய தன்மை. அந்த ஏற்கலப்பை நிலத்திலிருந்து பள்ளத்தை தோண்டி உங்களுக்கு கொடுக்கும். அப்ப யார் யாரெல்லாம் விவசாயத்துல நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, காலி மனைகள் வாங்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும்னு யார் யார் விருப்பப்படுறீங்களோ, அந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே வணங்கக்கூடிய தேவதையாக கூடியவள் தான் இந்த வராகி தேவி. இந்த வராகி தேவியினுடைய இன்னொரு பிரசித்தம் உன்மத்த பைரவருடைய மனைவி வராகி தேவி தான். அஷ்ட பைரவர்கள் உண்டு. அந்த அஷ்ட பைரவர்கள் வரக்கூடிய 7வது பைரவராக கூடிய உன்மத்த பைரவருக்கு இந்த அம்பாள் வராகி தேவி தான் பிரதான மனைவி. அம்பாளுக்கு உரித்தான திதிங்கிறது பஞ்சமி. அதே மாதிரி அம்பாளுக்கு உரித்தான கிழமைங்கிறது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை. செவ்வாய்க்கிழமை முதன்மையானது. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் உண்டு. அதே மாதிரி வராகினுடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு அம்பாள் ஜனித்ததாக வராக புராணமும் மச்ச புராணமும் குறிப்புகளுடைய இருக்கு. அதனால அம்பாளுடைய நட்சத்திரம் ஆயில்யம். அம்பாளை எந்த நட்சத்திரத்துல வணங்கலாம்னா பூரம், மூல நட்சத்திரம், கிருத்திகை, ரேவதி, இந்த 4 நட்சத்திர தினத்திலையும் அம்பாளை போய் வணங்கலாம். அதே வராகியில அஷ்டவராகி ஒரு தொகுப்பு உண்டு. அப்ப அதுல என்ன பெயர்கள் வரும்னா, அம்பாள் முதல்ல மகாவராகி, ஆதிவராகி, ஸ்வப்னவராகி, லகுவராகி, சிம்மாரூட வராகி, மகிஷாரூட வராகி, அஸ்வாரூட வராகி, உன்மத்த வராகி. மகாவராகி தான் அம்பாள் 8 கரங்களோடைய அபய வரதமாகவும், மேலிரு கரங்கள்ல சங்கு சக்கரம், அப்புறம் ஏற்கலப்பை உலக்கை, அதுக்கப்புறம் அம்பாள் தண்டம் அங்குச பாசத்தோட இருக்கக்கூடிய 8 கரங்களும் பத்மாசன பீடத்துல பத்ம ரூபிணியாக கூடியவள் தான் அம்பாள் மகாவராகி. ஆதிவராகிங்கிற மூர்த்தி 2 கரங்களோடைய வெறும் அபய வரதோட பத்மாசன கோலத்தில் இருக்கக்கூடிய வராகி தான் தஞ்சை